அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்தார் என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம் என்ற மகிழ்ச்சி கீதத்தோடு பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமக்காக தம்மை சிலுவையில் கையெழுத்து சாவை வென்று மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு புதிய வாழ்வின் அனுபவத்தை தருகின்றார். இது வெறும் சடங்கல்ல, கிறிஸ்துவோடு நாமும் இறந்து அவரோடு புதிய மனிதர்களாக உயிர்த்தெழும் உன்னதமான விசுவாச பயணம். உயிர்த்த இயேசுவின் அமைதியும் வல்லமையும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிக்கொள்ள வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் கொண்டாடுவோம். கடவுளால் அருள் புரிவு செய்யப்பட்ட இயேசு நன்மைகள் செய்து வந்ததையும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவரை தந்தை இறைவன் உயிர்ப்பித்ததையும் எடுத்துரைக்கின்றார். நாமும் அந்த உயிர்ப்பின் சாட்சிகளாக மாற அழைப்பு விடுக்கும் இவ்வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம், இறந்த இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர்களோடு குடித்த நாங்களே இந்த சாட்சிகள். திருக்குறள் பைகள் கொண்டிருந்த வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 34, 37 முதல் 43 முடிய. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசிரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அளவையின் பொருளுக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் வீழ்ந்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரை புகழ்தலே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமரி மந்தையினை மார்பாக மீண்டு உணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசரு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தமிழையே புரிந்த வியத்தற்கு போரிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடு ஆளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உழைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்து பிரான் கல்லறையை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒவ்வொரு ஆட்சியை கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய கரிவட்டத்தினையும் அவரது தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கு. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாவரையும் வெற்றிக்குள் வேந்தே என் மீது நீரே இரக்கம் கொள்வீரே. வாரத்தின் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலேனா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ இழுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எண்ணி வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணியில் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவில் நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய உயிர் விழா இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய மரணத்தை வென்ற அந்த
ஒரு மரத்திற்கு ஆணி வேலையெல்லாம் மற்றவர் எத்தனை பேர் இருந்தாலும் அது தாங்கி நிற்காமல் காற்றடிக்கும் போது முறிந்தவர், இறந்தவர், அழிந்தவர். கிறிஸ்துவ நம்பிக்கை என்ற மிகப்பெரிய ஆழமரத்தினுடைய ஆணிவேலாம் இந்த மிகப்பெரிய சத்தியம், உண்மை, வரலாற்று செயல், இயேசு மரணத்தை வென்ற செயல். இந்த சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கம், நமது வாழ்க்கையுடைய லட்சியம். இதுதான் நிறைவு, மகிழ்வு, பூரிப்பு, கொண்டாட்டம், மோட்சம். இதுதான் மோட்சத்தை தேடி அடைய தேவையில்லை. ஆண்டவருடைய உயிர்ப்பை சரியாக புரிந்து கொண்டு அதை வாழ ஆரம்பித்தாலே நம்பிக்கை உண்டாக அதுதான் மோட்சம். அப்படிப்பட்ட மோட்சத்தை தான் அன்பான சகோதர சகோதரிகளே, அற்ப மனிதர்களாகி நமக்கு, பாவிகளாகி நமக்கு நம் ஆண்டவர் இயேசு தனது பேரன்பினால இரக்கத்தினால நமக்கு கொடுத்து இன்றைக்கு இந்த உலகிலே வாழுகின்ற அத்தனை கிறிஸ்துவ மக்களும், ஆண்டவரை நம்புகின்ற அத்தனை கிறிஸ்துவ மக்களும், ஆண்டவருடைய விசுவாசிகள் அத்தனை பேரும் மோட்சத்திலே உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட், பெரிய ஸ்டேட்மெண்ட். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அவரை பற்றி அறிவு நமக்கு தேவை. விவிலியம், திருநபை நமக்கு கற்பிக்கின்ற கற்பனை போல, செய்தி போல எந்த நிறுவனமும் எந்த அமைப்பும் இந்த உலகிலே தருவதில்லை, தந்ததில்லை, தரப்போவதில்லை. இந்த பலிபொருட்களை வந்து ஒப்பு கொடுக்கின்றோம். இவெல்லாம் திருநாவை தலைமுறையில் புது பிறப்படைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆகவே பாஸ்டாவை
உங்களுடைய படைப்புகள் எல்லாம் புகழ்ந்து தருமே. ஏனெனில் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாவதால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை விட்டுக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிலாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியா தூய்மைப்படுத்த உங்களுடைய தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமணாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Amen.
பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனை மீட்பினால் ஏழை வாழ்வில் உங்களை கல்வி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களையும் நிரப்புவாராக. ஆண்டவருடைய வாழ்வின் நாடுகளுக்கு பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவெற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் உலகையும் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்களை என்றும் காத்து உங்களுக்கு நல்வாழ்வு வழங்கி உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியில் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா.